அருமையான அங்கிள், இந்த மகிமையான காரியங்களை கர்த்தர் அருமையான அங்கிளை கொண்டு செய்ய போகிறார். இந்த தேசத்துல மாத்திரமல்ல, இந்த உலகம் முழுவதுமாய் கர்த்தர் அவரை கொண்டு பல ஆயிரக்கணக்கான, கோடிக்கணக்கான, லட்சக்கணக்கான ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வர போகிறார்கள். அல்லேலூயா. ஆகையினால அருமையான இவாஞ்சலிஸ்ட் தம்பித்துறை அங்கிள் நம்ம மத்தியில் இருப்பது அதிக சந்தோஷம். எல்லாரும் நிக்கலாமா? எல்லாரும் அருமையான அங்கிளை நாம் வரவேற்கலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவர் ஆமென் சொன்னாலே, ஆமென் சொன்னாலே நீங்க இயேசுவை ஒரு துடை உச்சரித்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆகவேதான் ஆமென் சொல்றது. சரி, உங்களை எல்லாம் பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அருமையான எங்களுடைய சகோதரர்கள் 2 பேரும் எங்களுடைய பிள்ளைகளும் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க எங்க அங்கிள்னு சொல்றதுனால நான் அவங்களை பிள்ளைகள்னு சொல்றேன். அவங்க எங்களுக்கு கொடுத்த உற்சாகம் இன்றைக்கு நீங்க எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, அது ஒரு காரணம். அடுத்ததாக 7-8 வருடங்களாக எங்களுக்கு இருந்த ஒரு வாஞ்சை தான் இன்னைக்கு நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க. எனக்குள்ள எரிஞ்ச ஒரு அக்கினி, எனக்குள்ள பற்றி கொண்டு இருந்த ஒரு ஆசை, நான் கர்த்தருக்குள்ள அநேக ஜனங்களை கொண்டு வர வேண்டும் என்று எனக்குள்ள இருந்த வாஞ்சை, ஒரு வெறின்னு கூட சொல்லலாம். நான் அநேகர்கிட்ட பேசும் பொழுது கொஞ்ச நேரம் அவங்க சுயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருப்போம், இல்ல உலக காரியங்களை குறித்து பேசிக்கிட்டு இருப்போம். அப்படியே நான் பைபிளுக்குள்ள அவங்களை கொண்டு போயிடுவேன். இப்படி வந்து ஜனங்கள் தான் இன்னைக்கு என்னோட ஐக்கியம் வச்சிருக்கிறாங்க. பின்னு சொன்னாரு அநேக ஜனங்கள். ஆனா நான் காலையில இஸ்ரேல் வந்து கேட்டாரு, என்ன பிரதர் இவ்வளவு கூட்டத்தை நீங்க சேர்த்துட்டீங்கன்னு. நான் சொன்னேன், ஐயோ 5ல் ஒரு பங்கு தாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எங்களை, எங்கள் கூட்டத்தை அறிந்திருந்த ஜனங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த கூட்டம் ஒண்ணுமில்லை. காரணம் என்னன்னு கேட்டா நாங்க தான் அதுக்கு தடையா இருந்தோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். அதுக்கு காரணம் இருக்கு. காரணம் நாங்கள் முதலாக இந்த கூட்டத்தை நடத்தினபடினால இதுக்கு என்று நாங்க காணிக்கைகளையோ மற்ற உதவிகளையோ யாரிடத்திலும் எதிர்பார்க்காம கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த பிரயாசத்தின் மூலமாய் அதில் பெற்றுக்கொண்ட லாபத்தை வைத்து இந்த கூட்டத்தை செய்யணுங்கிறது தான் நானும் என் மனைவி என் பிள்ளைகள் மிகவும் வாஞ்சியா இதுக்குள்ள இறங்கணும். ஏன்னா தாவீது சொன்னான், கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதை நான் அவருக்கே திரும்பி கொடுக்கிறேன்னு சொன்னா. இதுல பெருமை பாராட்ட எனக்கு ஒன்றும் இல்லைங்கிறான் பாருங்க. இதை நான் அடிக்கடி நான் ஞானிப்பேன். ஆண்டவர் நமக்கு கொடுத்த காரியங்கள்ல ஏதாவது ஆண்டவருக்கு செய்யணும்னு ஒரு ஊழியக்காரன் பாடுவாரு, நான் ஏதாவது இயேசுவுக்கு செய்யணுமே. அந்த பாட்டை திரும்ப திரும்ப சொல்லுவாரு, நான் ஏதாவது இயேசுவுக்கு செய்யணுமே, ஏதாவது இயேசுவுக்கு செய்யணும். இது அடி உள்ளத்துல ஏவின ஒரு காரியம் தான். எல்லாம் ஒரு நாள் நீங்கெல்லாம் அநேகமா என்ன ஒரு வாரம் 9 வாரம் என்ன பார்த்துட்டு போனவங்க, நீங்கெல்லாம் பார்த்து விடுதலை பெற்றுக்கொண்டு போனவங்க. ஒரு நாள் நான் எல்லாத்தையும் ஒன்று கூட்டணும்னு ஒரு வாஞ்சை இருந்தது. அந்த வாஞ்சை கர்த்தர் இன்னைக்கு நிறைவேற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை இந்த இடத்துல வைத்திருக்கிறது ஒரு பாக்கியம், ஒரு கிருபை. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்க நினைச்சுக்காதீங்க நீங்களா இங்க வந்தீங்கன்னு சொல்லி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு நோக்கத்திற்காக உங்களை அழைத்து வந்திருக்கிறார். இன்றைக்கு உனக்குள்ள ஒரு மாற்றம் நடக்க போகுது. இன்றைக்கு உனக்கு ஒரு விசேஷ காரியம் நடக்க போகுது. நீ எதை இதுவரை நீ பெற்றுக் கொள்ளவில்லை என்று நீ நினைத்திருக்கிறாயோ அதை இன்றைக்கு தினம் கர்த்தர் உன் வாசலை திறந்து கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மை செய்வதில் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. வார்த்தையினாலே இந்த உலகத்தை படைத்த தேவன் வார்த்தையை கொண்டே உன்னை விடுவிக்கிறார். சங்கீதம் 107:20 இப்படியாக சொல்லுகிறது, அவர் வசனத்தை அனுப்பி உன்னை குணப்படுத்துகிறார் என்று. இன்னைக்கு எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் நீ கூடியிருப்பது ஏதோ ஒரு சகோதரனை அழைத்தார் என்றோ அல்லது ஒரு கூட்டம் இந்த இடத்துல இருக்கிறது நாம் சற்று என்ஜாய் செய்து விட்டு போலாம் என்று அல்ல. கர்த்தர் இதை முன்குறித்திருக்கிறார். கர்த்தர் இந்த நாளை முன்குறித்திருக்கிறார். நான் அநேகமாய் விசுவசிக்கிறேன். இந்த காலை முதல் இம்மட்டும் நடந்த அருமையான சகோதரன் சாம்ரால் ராஜ் மற்றும் என்னுடைய அவர்களை நான் ஒரு விசை வாழ்த்துகிறேன். அவரை கொண்டு கர்த்தர் இந்த இடத்துல பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார். இந்த இடம் முழுவதும் ஒரு அக்கினி பரவி கொண்டிருக்கிறது. நான் ஆவிக்குரிய கண்களிலே நான் பார்த்தேன். நான் அறையிலிருந்து பார்க்கும் பொழுது அவர்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது அநேகரை விடுதலையாக்கி கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு கிரியை செய்து கொண்டிருக்கிறார், இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார். அவர் வார்த்தைகளை அனுப்பி உங்களை குணப்படுத்துகிறார். என்னுடைய வாழ்க்கையில 1900 நான் ஒரு சாதாரண கிறிஸ்துவனாக இருந்தேன். நான் கிறிஸ்துவன் என்று சொன்னா என்ன கேட்பாங்க, நீங்க கிறிஸ்துவர் தானா? நான் சொல்லுவேன் கிறிஸ்துவன் தான்.
எப்படிங்க கிறிஸ்துவர் அப்படிமா? எங்க அப்பா அம்மா கிறிஸ்தவங்க, அதனால நான் கிறிஸ்தவன். உங்க அப்பா அம்மா எப்படிங்க கிறிஸ்தவன்? எங்க தாத்தா பாட்டி கிறிஸ்தவங்க, அதனால கிறிஸ்தவங்க. ஆக மொத்தம் அதுக்கு விடை தெரியாதபடிக்கு என் சந்ததிகளை நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். அவர்கள் கிறிஸ்தவர்களா இருப்பதினாலே நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய ஊழியத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மத்தியில நான் கேட்கிற கேள்வி அதுதான், நீ கிறிஸ்தவனா? நீ கிறிஸ்தவனா? அவர்கள் சொல்லுவார்கள், நான் கிறிஸ்தவன். எப்படி கிறிஸ்தவன்? அடுத்த நிமிஷம் சோதிப்பாங்க, எங்க அப்பா கிறிஸ்தவங்க, எங்க அம்மா கிறிஸ்தவங்க. இன்னைக்கு நீங்களே கேட்டுக்கங்க உங்க கேள்விய. நீங்க எதை வச்சு கிறிஸ்தவர்கள் என்று சொன்னீர்கள்? எதை வைத்து கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுங்க? இன்னைக்கு என்னுடைய கூட பிறந்த சகோதரன் ஆகட்டும், சகோதரி ஆகட்டும், யாரை வேணா கேளுங்க, நீ எதை வைத்து கிறிஸ்தவர் என்று சொல்லுகிறார்? எங்க அப்பா அம்மா கிறிஸ்தவங்க, அவங்க நான் கிறிஸ்தவன். ஒரு சகோதரன் சொன்ன, அப்படி நான் எங்க அப்பா நாம கிறிஸ்டின்ரா அப்படின்னு சொன்னோன்னே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் கிறிஸ்டியன். பாத்தீங்களா? எங்கள் ஊழியத்துல இன்றைக்கு வந்து வேதத்தை கத்துக்கொண்ட அநேக இந்து ஜனங்கள் இந்த ஊழியத்துல உண்டு. அவர்கள் இடத்துல நான் கேட்டேன் இதே கேள்விய, நீ கிறிஸ்தவளா? அந்த மகள் சொன்னாங்க, சகோதரி சொன்னாங்க, ஆமா நான் கிறிஸ்தவ. நீ எதை வச்சு கிறிஸ்தவ என்று சொல்லுகிறார்? வேத வசனம் எனக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா! கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய வேத வசனம் எனக்குள்ளே இருப்பதினாலே நான் கிறிஸ்தவளாய் இருக்கிறேன் என்று ஒரு ஹிந்துவில் பிறந்த ஒரு சகோதரி சொன்னார். அதே நான் கிறிஸ்துவே ஜீவனாய் கொண்டு இருக்கிற கிறிஸ்து பிள்ளைகளாய் பிறந்த ஜனங்களை கேட்கும் பொழுது அவர்கள் என்ன சொன்னாங்க? எங்க அப்பா கிறிஸ்துவ. ஆக இன்றைக்கு வரைக்கும் நாம கிறிஸ்தவர்களாய் இருப்பதற்கு எது காரணம் என்று இன்னும் அறியவில்லை. கிறிஸ்தவர்களை நீங்கள் இருப்பதற்கு காரணமே தேவனுடைய வசனத்தை எந்த ஜனம் தனக்குள்ளே அடக்கி கொண்டு இருக்கிறதோ அந்த ஜனமே கிறிஸ்தவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவர் சொன்னார், நீங்கள் எனக்குள்ளும் என் வார்த்தை உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று. என் வார்த்தை என்று சொன்னார். நீங்க அவருடைய வார்த்தை உங்களில் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொன்னார். நாம இன்னைக்கு எத்தனை வார்த்தைகளை நமக்குள்ள வைத்து இருக்கிறோம். ஒருமுறை ஒரு சகோதரர் பிறப்பிலிருந்தே கிறிஸ்தவர், அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டேன், நீங்க எத்தனை பெரிய கிறிஸ்தவரை வச்சிருக்கீங்க? குழந்தை இயேசுவா வச்சிருக்கீங்களா? இரக்கமுள்ள இயேசுவா வச்சிருக்கீங்களா அப்படின்னு. என்கிட்ட பெரிய இயேசு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னேன். சரி, அப்படின்னா இந்த வேத வசனத்தின்படி உங்க பதில் என்ன? அப்ப யோவான் 15:7 கேட்கும்போது அவர் சொன்னார், ஒரே ஒரு வார்த்தை இருக்குனார். என்னென்ன? ஜீசஸ்ங்கிற வார்த்தை. அப்ப அவர் எவ்வளவு பெரிய இயேசு உள்ளுக்குள்ள அடக்கி வச்சிருக்கிறார் பாருங்க. அவருக்குள்ள இருக்கிற வேடிக்கைத்தனமான ஒரு பதிலா இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவனுக்கு அவசியமான ஒன்று என்ன? வார்த்தை. இந்த உலகம் படைக்கப்பட்டது முதல் கொண்டு இன்றைக்கு வரைக்கும் வேதவசனம் நிறைவேறிக் கொண்டிருப்பது அவருடைய வார்த்தையினால் தான். இந்த வார்த்தை தான் இந்த உலகத்தை உண்டாக்கினது. இந்த வார்த்தையை கொண்டுதான் தேவன் நம்மளை சுகப்படுத்துகிறார். இந்த வார்த்தையை கொண்ட ஜனம்தான் அவர் கிறிஸ்துவ ஜனம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அருமையான சகோதரனே, இந்த ஊழியத்தை எனக்கு தேவன் கொடுப்பதற்கும் நான் ஊழியக்காரனா இருப்பதற்கும் காரணமே இந்த வார்த்தை தான். வார்த்தை இல்லாமல் இந்த உலகம் இல்லை, நம்முடைய ஜீவிதம் இல்லை. ஆகவே தான் யோவான் 8:32 சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இது CSI பைபிள்ல, ரோம கத்தோலிக்க பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, உண்மையை அறிவீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்கும். ஆங்கில புஸ்தகத்திலே ட்ரூத் வில் செட் யூ ஃப்ரீ. உண்மை உங்களை விடுதலையாக்கும். அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32 சொல்லப்பட்டிருக்கு. அதே யோவான் 8:36 ஒருவர் வாசிங்க. வேகமா வாசிக்கிறவங்களுக்கு மைக் கொடுங்களேன். யோவான் 8:36. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். பாருங்களேன், அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கணும் மட்டும்தான் சொல்லி இருக்கு. பொய்யான விடுதலை ஒண்ணு இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்துல ஒவ்வொரு வார்த்தைகளிலும் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த பொய்யான மெய்யான விடுதலை, வெறும் விடுதலை, இப்படி எல்லாத்தையும் வேதத்துக்குள்ள நீங்க தியானித்து பார்க்கும் பொழுது அங்க என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொல்லியாச்சு. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? குமாரனை அல்லாமல் ஒருவனாலும் உங்களை விடுதலையாக்க முடியாது.
மெய்யான விடுதலை என்று சொல்லப்பட்டிருக்கு. பொய்யான விடுதலை உண்டு. இன்னைக்கு இந்த உலக ஜனங்கள் அவசர இன்ஸ்டன்ட் விடுதலை வேணுமாமா. ஆகவே அநேக ஜோசியக்காரர்களை நோக்கி ஓடுறதும், படிக்கர்களை நோக்கி ஓடுகிறதும், செய்வினை மந்திரங்களை நோக்கி ஓடுகிற காரியங்கள் மக்களை நிறுத்த முடியல. ஏன் ஈவன் பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் கூட சவுல பார்த்தீங்கன்னா அவனுடைய காரியத்திற்காக அவன் யார்கிட்ட போனாங்க? அஞ்சனம் பார்க்கிற, மை போட்டு குதி சொல்லுகிற ஒரு ஸ்திரீ இடத்துல போய் தன் அபிஷேகத்தை இழந்து கொண்ட ஒரு மனிதன். இன்னைக்கு நீங்க ஆராதிப்பதே கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு ஜனங்கள், ஆனா வேதம் வாசிக்கிறதுக்கு மட்டும் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, இடம் கொடுப்பதே இல்லை. யாரை கேட்டாலும் சரி பைபிள் படிச்சீங்களான்னாக்கா இன்னைக்கு ஒரே அதிகாரம் தான் படிச்ச பிரதர். ஏங்க டைமே இல்லைங்க பிரதர். ஆனா இவரு நம்ம பட்டிமன்றத்தை ராஜா தான் சொல்லுவாரு, ரொட்டி ஒலி கேக்குதோ இல்லையோ மெட்டி ஒலி பார்த்தாதாங்க கேட்கும் பாரு. பாத்தீங்களா? நாடகம், டிராமா, டிவி சீரியல்ல மெய்மறந்து கிடக்கிற ஜனங்கள் உண்டு. நான் பார்க்க வேண்டாம் நான் சொல்லவில்லைங்க. ஆனா அதை பார்க்கிற நேரம் கிடைத்த உங்களுக்கு செலவிடுவது மிகவும் சிரமமான ஒரு காரியமா. ஆனா இன்னைக்கு உண்மையான ஒரு கிறிஸ்துவனுக்கு விடுதலை என்பது வேத வசனத்தின் மூலமா தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் ஊழியம் செய்த காலத்துல, நான் ஊழியம் துவங்கின காலத்துல, நான் வெளிநாடுகள்ல இருந்த அநேக கடன் பாரத்தினால இந்த இந்திய தேசத்தை விட்டு நான் வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அரபு கண்ட்ரியில போய் தத்தளித்து தவித்து நான் பிள்ளைகள் மனைவிகளை விட்டு மிகவும் கேவலமான ஒரு நிலையில, அவமானமான ஒரு சூழ்நிலையில ஆவிக்குரிய வாழ்க்கை என்னது என்பதை எனக்கு திட்டமும் தெளிவுமாய் காட்டி வேத வசனத்தில் ஒவ்வொரு வார்த்தைகளும் அக்கினி பொருந்தியது என்பதை எனக்கு சுட்டி காட்டினார். என்றைக்கு நான் அந்த வேத வசனத்தை தியானிக்க பழகினோ என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை மாறியது. மாற படிக்க 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 இன்றைக்கு அதன் சாட்சியாக தான் உங்க முன்னாக தேவனுடைய வசனத்தை நான் எடுத்துரைத்துக் கொண்டு இருக்கிறேன். இன்னைக்கு என்ன பயன்படுத்துவது இந்த வேத சத்திய புஸ்தகம் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு கர்த்தர் எனக்கு ஊழியத்தை கொடுத்ததே இந்த வார்த்தையை வைத்து நீ ஜனங்களை மாற்று என்று. இன்னைக்கு அநேக ஜனங்கள் எங்களிடத்தில் வருவதற்கு நான் யாரையும் முன் உதாரணமாக காட்டுவதில்லை. எல்லாவற்றிலும் வேத வசனத்தை கொண்டு அவர்களை விடுதலை ஆக்கும்படியா தேவன் என்னை ஊழியத்தை கொடுத்திருக்கா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தை பொய்யாகாது. அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கும் வேதத்தில் இருந்து ஒரு வார்த்தைகளை நாம் தியானிப்போம். யாக்கோபு புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு நிமிஷம் அன்பு சகோதரியே, எத்தனை பேர் பைபிள் கொண்டு வந்தீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். எத்தனை பேர் பைபிள் கொண்டு வரல? எடுங்க. உங்களுக்கெல்லாம் கொண்டு வந்தவங்க கை தட்டுங்க பார்க்கலாம். வெரி குட். பாத்தீங்களா? இவ்வளவு நேரம் நான் தொண்டை தண்ணி போக கத்துனேன், எடுத்துட்டு வரலையா இல்லையா? ஆனா வந்த கூட்டம் எதுக்கு? உங்களை அழைத்தது எதுக்கு? கல்யாணத்துக்கா, கிறிஸ்துவ கூட்டத்துக்கா? ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவ கூட. அப்ப நம்ம தெரிஞ்சு போச்சு இல்லையா, நமக்கு பைபிள் ஒரு முக்கியத்துவம் இல்ல. ஹலோ பாருங்க, என்ன பைபிள் முக்கியத்துவம் கொடுக்காத எந்த ஜனமும் முன்னேற முடியாது. நீ அழுது புரண்டுகிட்டு தான் இருக்கணும். நீ எத்தனை ஜெபம் பண்ணிக்கோ, நீ எங்க வேணா மலை ஏறிக்கோ, வேத வசனம் தியானிக்காத ஒரு ஜனம் முன்னேற முடியாது. நீ கிறிஸ்துவன் பேருக்கு சொல்லிக்கலாம தவிர நீ கிறிஸ்துவன் வேணா பட்டம் குத்திக்கலாம். ஆனா கிறிஸ்து உனக்குள்ள வாழணும்னு நினைச்சீனா சேத சத்தியத்தை எடுத்து ஆகணும். சொல்லுவாங்க இல்லைங்களா, சிறைக்கிற வேலைக்கு போனா கத்தி எடுத்துட்டு தானே போகணும். இதுங்க சத்தியத்தை அறிந்தால்தான் விடுதலை உண்டு. ஆனா அந்த சத்தியத்தை சுமந்துட்டு வர்றதுக்கு நமக்கு ஒரு சாக்காடு. பாத்தீங்களா? அப்ப பாதிக்கு பாதி ஜனம் பைபிளை தூக்கிட்டு வரல. அப்ப இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் பைபிளுக்கு முக்கியத்துவம் தரல. பாருங்க, ஒரு முஸ்லீம் எடுத்துக்குங்க, அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்னங்க? குரான். ஹிந்துவுக்கு எடுத்துக்குங்க, அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்னங்க? ராமாயணம், மகாபாரதம், இல்லைங்களா? எத்தனை காரியங்கள் இருக்கு. ஆனா அதை பாருங்க, அவன் எப்படி படிக்கிறான்னு. ஒரு பலகை இருக்கும், ஒரு பலகை இருக்கும். அந்த பலகை மேல வச்சு, ஏன்னா அது கீழே வைக்க கூடாதாமா, அந்த ஒரு புஸ்தகம் சொல்லி அவன் வேடிக்கையா விடாம அந்த புஸ்தகத்துக்கு ஒரு மரியாதை செலுத்தி அந்த பலகை மேல வச்சு இவன் ஒரு பாய் மேல உட்கார்ந்து அதை படிக்கிறான். ஆனா நம்மால் எங்க வச்சிருப்பான் தெரியுமா? பாத்ரூம் பக்கத்துல இருக்கிற செல்ஃப்ல வச்சிருப்பான். நான் ஊழியம் ஆரம்பிச்ச காலத்துல நான் முதல்ல ஒரு சில வீடுகளுக்கு போயிருக்கிறேன். அந்த வீடுகளுக்கு போயிட்டு உட்காந்துட்டு, ஏங்க நான் ஊழியக்காரன் வந்திருக்கேன், பைபிள் எடுங்க, ப்ரேயர் பண்ணிட்டு நான் போறேன், எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னா, அது இப்படின்னா டே அப்படின்னா அந்த பையன் ஓடி வந்தா, மேல ஒரு புக்கு வஞ்சில எதுமா கருப்பா இருக்குமே, பாருங்க பையனுக்கு பழக்கி கொடுத்த பழக்கம், எதுமா கருப்பா இருக்குமே அப்படின்னா அவன் எடுப்பான். எப்படி எடுப்பான் தெரியுங்களா? அவன் ஒரு அடி அடிப்பான்.
ஒரு தட்டிட்டு இந்த அம்மா இந்த அம்மாட்ட கொடுத்தா என்னதுங்களா பண்ணிச்சு, என்கிட்ட இந்தாங்க பிரதர் நாங்க ஏங்க நான் கொண்டு வந்திருக்குங்க நீங்க படிக்கிறதுக்கு வச்சுக்கோங்கன்னா அது எப்பவோ படிச்சது. நான் சொல்ல வேண்டிய கதையை தான் நம்ம அருமை சகோதரன் பின்னு சொன்னாரு. ஒரு சகோதரி ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாங்களாமா ஞாயிற்றுக்கிழமை. போயிட்டு வந்து கண்ணாடி வீடு பூரா தேடினாங்களாமா. வீடு பூரா தேடி கண்ணாடி கிடைக்கலன்னாங்களாமா. எங்கேயோ மிஸ் பண்ணிட்டு மாதிரி இருக்குதுன்னு விட்டுட்டாங்களாம். அடுத்த வாரம் சர்ச்சில் போயிட்டு பாஸ்டர் வந்துட்டு வேதத்தை திறங்கள் தான் திறந்தா கண்ணாடி கீழே விழுந்துச்சான். ஆட இது போன வாரம் வச்சது இல்ல பாத்தீங்களா? அப்ப பைபிள போன வாரத்துல இருந்து அடுத்த வாரம் கோயிலுக்கு வர்ற மட்டும் திறக்கவே இல்லை பாருங்க. அப்ப வேத சத்தியத்தை குறித்ததான விழிப்புணர்வு நம்ம கிறிஸ்தவர்களுக்குள்ள இல்ல. நீங்க என்ன வேணா செஞ்சுக்குங்க, ஆனா வேத சத்தியம் இல்லாம உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. சரி, வேத சத்தியம் என்ன சொல்லப்பட்டு இருக்குது? ஏன் இந்த சத்தியத்தை குறித்து நாம சொல்ல வேண்டும்? சத்தியம் விடுதலையாக்குவதற்கு என்ன இருக்குது? இது இந்த தீர்க்கதரிசிகள் நமக்கு இந்த சத்தியத்தை குறித்தும் இந்த வார்த்தைகளை குறித்தும் நமக்கு என்னதான் அப்படி சொல்றாங்க? அந்த வார்த்தைகள் நமக்குள்ள என்னதான் செய்ய போகுது? ஒரு சில காரியங்களை தியானிப்போம். ஒரு நிமிஷம். அவைகள் எப்படி இருந்ததாமா? சும்மா பெரியவைகளா இல்ல, எப்படி இருந்ததுங்க? மகா பெரியவைகள். அப்படிதானுங்க. நீங்க நின்றுட்டு இருக்கும் போது கப்பலை எட்டி பாக்குவீங்களா, குமிஞ்சு பாப்பீங்களா? உங்க குழந்தை விட்டா பேப்பர்ல விட்டா குமிஞ்சு பார்ப்போம். ஆனா நிஜமாலுமே ஒரு கப்பலை எப்படி பாப்பீங்க? இப்படி பாப்பீங்க. அதனாலதான் யாக்கோபு தீர்க்கன் என்ன சொல்லியிருக்காரு? மகா பெரியவைகளா இருந்தும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும், கடுங்காடு சாதாரண காட்டு இல்லைங்க, கடுங்காற்றுகளால் அடிக்கப்பட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி, அடேங்கப்பா, அவை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்பட்டிருக்குங்க. ஒரு சிறிய சுக்கானால் திருப்பப்படுகிறது. எது மகா பெரிய கப்பல், எது சிறிய சுக்கால்? இதுதான் நம்மளுடைய சத்தியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம். பாருங்க, அடுத்த வசனத்துக்கு வாங்க. அப்படியே மெதுவா. அப்படியே நாவானது சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் இந்த வசனத்தை என்னதான் பாப்போமே. என்னடா கப்பல்? இந்த சத்தியம் சொல்லப்பட்டது எதுக்கு தெரியுங்களா? என்னமோ என் கடமை, காலையில போக வேண்டியது. நான் பைபிள் படிச்சீங்களா பிரதர்? படிச்சேங்க. என்ன படிச்சீங்க? அப்படி இல்லைங்க, திறந்த படிச்சாங்களாமா. என்ன திறந்தீங்க? நீங்க சொல்ற மாதிரி என்னால படிக்க முடியாதுல. நான் என்ன பண்ண போன பைபிள ஆண்டவரே திறந்த, இன்னைக்கு என்னப்பா பதில் சொல்ல போறீங்க அப்படின்னாராமா. திறந்தவனே யூதாஸ் காரியோத் ஆண்டு கொண்டு செத்தான். சீச்சி, இது எனக்கு சொல்லி இருக்க மாட்டாரு அப்படின்ட்டு மறுபடியும் ஆண்டவரே இப்ப என்னோட பேசுங்க அப்படின்ட்டு டப்புன்னு திறந்தாலாமா. சொன்னதை உடனே செய்யணும் வந்துதான் சொத்தான ஆண்டவருடைய வார்த்தைகளை நீ ஜோசியக்காரன் போல ஏடு போட்டு எடுத்துட்டு படிச்சுட்டு இப்படிதான் நடக்கணும் முடியுமா? இல்ல, கர்த்தர் அப்படி சொல்லல. இந்த வேத புஸ்தகம் வைக்கப்பட்டதே நீயும் நானும் சுகமாய் ஜீவிக்கும்படியா. ஹல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? இன்னைக்கு பேசிக்கொண்டிருக்கிற இந்த சத்தியத்தின்படியே கர்த்தர் உங்களை இன்னைக்கு விடுதலையாக்குவா. ஹல்லேலூயா. இன்னைக்கு உன் சரீரத்தில் இருக்க பாடுகள் நீங்கும், உன்னுடைய கஷ்டங்கள் நீங்கும். நீ வேணா இங்க உட்கார்ந்துட்டு இருப்ப, உன் வீட்டுல இருக்கிற செய்வனை கட்டுகள் உடைக்கப்படும், பில்லி சூனிய மந்திர கட்டுகள் உடைக்கப்படும், உன் பிள்ளைகள் இருக்கிற பலவீனம் உன்னை விட்டு நீங்கும், உன்னை பிடித்திருக்கிற பிசாசின் பிடியில் விடுதலையாவாய், உன் பலவீனங்கள் நீங்கும். இப்ப நான் பேசுனதும் வார்த்தை தாங்க. ஹல்லேலூயா. நான் பேசுனது வார்த்தை தாங்க. நல்லா தெரிஞ்சுக்கீங்க. பாருங்க, எத்தனை பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஒரு சிறிய சுக்கான் அந்த திசையை திருப்புது. அதுவும் நடத்துகிறவனுடைய சிந்தனையின்படி அவன் யோசிக்கிற இடத்திற்கு போகுதாமா. பாருங்க, நீங்க சிந்திக்க வேண்டியதுதான் ஒரு வேலை. நீ சிந்தித்ததால நடக்கிறது இல்ல, ஆனா ஒரு சுக்கானதை திருப்புகிறது. இந்த சுக்கானை வேதம் என்ன சொல்லுகிறது? உன்னுடைய என்னுடைய நாக்குக்கு ஒப்பிட்டு பேசுகிறது. இந்த நாக்கு தாங்க இன்னைக்கு நமக்கு கதாநாயகனா நிக்க போறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லி கூட நாக்க பயன்படுத்த மாட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு விசை கண்களை மூடி ஒரு சிறிய பாடலுடன் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். எல்லா வாய்களை திறந்து வாரும் தூய
பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். நடக்க போகுது. வல்லமையா என்னை நீரைத்து மேலாக ஒரு காரியம் நடக்க போகுது. நீராளுகை செய்யும். அக்கினியும் மழை போலவே உம்மாவியை ஊற்றும். அக்கினியும் எங்கள் பந்தியில இறங்கி வருகிறார். எங்கள் ஒவ்வொருவரையும் தொடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எப்பொழுது நம்முடைய வார்த்தைகளை அனுப்புமாங்க. என்னுடைய இந்த ஜனங்கள் விறகுகளாய் மாறுவார்கள். இவர்கள் ஒவ்வொருவரும் பற்றிக் கொள்ளும்படியாய் நான் செபிக்கிறேன். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவர். அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவர். பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையா என்னை நீரைத்து. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளில் கொடுத்த இந்த அருமையான சந்தர்ப்பத்திற்காக நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடம் முழுவதும் உடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக. இந்த இடம் முழுவதும் உடைய அக்கினி இறங்கி வரட்டும் ஆண்டவரே. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுவார் என்று சொன்னீரப்பா. நிரப்பப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஜனத்தின் மேலும் உடைய அக்கினி நெருப்புகள் இறங்கி வருவதாக. இன்றைக்கு இந்த ஜனங்கள் வந்தவண்ணமாய் திரும்பி போகாதபடி ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள தேவன் இவர்களை புது சிருஷ்டியாய் மாற்றி தரும்படியாய் ஜெபிக்கிறையா. புதிய அபிஷேகம் இவர்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளில் எங்களோடு பேசும் ஆண்டவரே. நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது மீண்டும் நான் வாசிக்கிறேன். யாக்கோபு புஸ்தகம் 3 அதிகாரம் சொல்லுகிறது, கப்பல்களை பாருங்கள், அவை மகா பிரிவுகளாய் இருந்தோ. பாருங்க, இன்னைக்கு தேவன் வார்த்தைகளை சொல்லுகிறார். என்ன எவ்வளவு பெரிய கப்பலாய் இருந்தாலும் அது ஒரு சிறிய சுக்கான். இன்றைக்கு எனக்கு அருமையான ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், இன்றைக்கு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலை 5 வருடங்கள் அல்லது 3 வருடங்களுக்கு முன்பாக நீ எதை பேசிக்கொண்டு இருந்தாயோ இன்றைக்கு அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. இந்த 5 வருடத்துக்கு முன்னாடி நீ நினைச்சிட்டு இருக்கிற அடுத்தவர்களை நான் சபித்தேன், அடுத்தவர்களை தானே திட்டினேன், நான் என்னைவா திட்டினேன் அல்ல நானா பேசிக்கொண்டேன், நீ நினைத்துக் கொண்டிருக்கா. நீ என்ன பேச்சு பேசினாயோ அந்த பேச்சு இன்றைக்கு உன் வாழ்க்கையா மாறி இருக்குது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உன்னுடைய சந்ததியின் வாழ்க்கைகளை நீங்க சற்று திரும்பி பாருங்க. அல்லது இன்றைக்கு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையை திரும்பி பாருங்க. இந்த வாழ்க்கைக்கு காரணம் தேவன் அல்ல, அல்லது ஒரு மனிதனும் அல்ல. உன் வாய் பிதட்டுகிற ஒரு காரியம், நீ பேசின காரியம் உன் வாழ்க்கையை மாத்தி இருக்கு. கர்த்தர் சொல்லுகிறார், உன் நாக்கு ஒரு சுக்கான், உன் வாழ்க்கையை திருப்புவதற்கு நான் அல்ல, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த நாக்கை நீ பயன்படுத்து. உன் வேத வார்த்தைகளை இந்த நாவில வை. ஏசாயா தீர்க்கதரிசிக்கு பாருங்க என்ன சொன்னாருங்க. ஏசாயா புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுவோம்.